அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து இந்த ஐபிடிஎஸ் அப்படிங்கிற லயோலா காலேஜினுடைய முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் தான் வந்து அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்குங்க. இதை பற்றியும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய், தளபதி விஜய் அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் தன்னோட இன்சில் வந்து தூக்கிட்டாராமா, வீக் பால எஸ்ன்னு போட்டாராமா. இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிடிஎஸ், அதாவது சென்னை லயோலா காலேஜினுடைய முன்னாள் மாணவர்கள் சங்கம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு சர்வேவா. இந்த சர்வே வந்து என்ன, அதாவது 2026 அதிக வாக்குகள் யார் பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இந்த சர்வேவில் கிடைச்ச ரிசல்ட் படி டிவிகே வந்து அதிக சதவீதம் பெற்றிருக்குதாமா. அடுத்ததுதான் வந்து டிஎம்கே வருதாமா, அதுக்கப்புறமா தான் ஏடிஎம்கே வருதாமா அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு இதில் ஒரு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பை யாரை வச்சு எடுத்தாங்க, எங்கே எடுத்தாங்க, எப்போ எடுத்தாங்க, எத்தனை பேர்த்துக்கிட்ட எடுத்தாங்க, என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே வந்து வெளியாகலை. குறிப்பாக சொல்லப்போனால் சென்னையில் மட்டும்தான் இந்த இதை எடுத்தாங்களா, இல்லை பக்கத்தில் இருக்கிற அண்டை மாவட்டங்களில் திருநெல்வேலி, திருச்சி, புதுச்சேரி, பாண்டிச்சேரி, ஈரோடு, சேலம், மதுரை, தேனி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி பல மாவட்டங்களில் இவங்க எடுத்தாங்களா, இல்லை சென்னையில் மட்டும் எடுத்தாங்களா, இல்லை அவங்களே லயோலா காலேஜுக்குள்ளேயே உட்காந்துட்டு இவங்களே வந்து பேப்பரை ஃபில்லப் பண்ணி இவங்களே வந்து சர்வேங்கிற பேரில் ஒன்று வெளியிட்டாங்களா அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையே நான் கேட்டேன், நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்டேன். சேலம் ஆகட்டும், நாமக்கல் ஆகட்டும், தருமபுரி, இந்த மாதிரியான இடங்கள்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கேயும் நான் கேட்டேன், இந்த மாதிரி ஐபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்காம இவங்க வந்து சர்வே எடுத்தாங்களாமா, 2026 எலெக்ஷன்ல யார் வந்து அதிகமாக வாக்கு வாங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே எடுத்தாங்களாமா, அதில் வந்து டிவிக்கே தான் வந்திருக்காங்களாமா, உங்கள் ஊரில் அந்த மாதிரியான சர்வே எடுத்தாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த மாதிரி ஒன்றுமே எடுக்க கிடையாது, யாருமே வரலையடா, எங்கள் ஊர்லலாம் ஒன்றுமே எடுக்கலன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறவன், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவன் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. எங்கள் மாவட்டத்துலேயும் எடுக்க கிடையாது. அப்போ இவனுங்க எந்த மாவட்டத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு சர்வே எடுத்தாங்கன்னு தெரியல. சும்மா பேருக்கு ஒரு சர்வே, இந்த மாதிரி டிவிக்கே தான் ஜெயிக்க போகுது, டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காலேஜினுடைய பெயரை வந்து அவங்க நிலைநிறுத்தணும், பெயரை வந்து நல்லா ஃபேமஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பொய்யான கருத்து கணிப்புகளை வந்து இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான ஒவ்வொரு வருஷமும் வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வகையில் இந்த வருஷமும் இப்போ ஒரு பொய்யான கருத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இவங்க யாருக்கிட்ட தான் போய் சர்வே எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை ஆப் ஏதாச்சும் வச்சு ஆப் மூலமாக வந்து டவுன்லோடு பண்ண சொல்லி அதில் வந்து ஓட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா, எதுவுமே கிடையாது. எதுவுமே சொல்லாமல் இவங்களா சும்மா வந்து ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இவங்களே ஒரு 4 ரூமுக்குள்ளே வந்துக்கிட்டு இதாப்பா கருத்து கணிப்புன்னு இவங்களே வந்து சொல்லிடுறாங்க. இதை எப்படி நம்புறது, எதை அடிப்படையில் வச்சு நம்புறதுன்னு தெரியல. காலகாலமாக நானும் பார்த்துட்டேன், தற்போது வரைக்கும் டிஎம்கேக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கேங் இருக்காங்க. அவங்க என்ன அவங்க வந்து எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க அந்த சூரியனை பார்த்து தான் வந்து ஓட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அப்படியே தான். எத்தனை ஆட்சி வந்தாலும் சரி, எத்தனை இது வந்தாலும் சரி, ரெட்டையில எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த மிஷினில் தேடி போய் அங்கே தேடி பிடிச்சி அவங்க ஓட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருக்குது. அதே மாதிரி ஏடிஎம்கேக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருக்குது. யார் முதல்வர், யார் அமைச்சர், யார் துணை முதல்வர் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்துருச்சா, இந்த சூரியன் இங்கே இருக்கா, போடுறா ஓட்டை. அதே மாதிரி இவங்கள எலெக்ஷன் வந்துருச்சா, ரெட்டலை இங்கே இருக்கு, போடுறா ஓட்டை அப்படின்னு சொல்லி காலகாலத்துக்கு அவங்க முதலமைச்சரோட பேரை கூட தெரிஞ்சுக்காம, யாருன்னே தெரிஞ்சுக்காம ஓட்டு போடுற ஒரு மக்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டாவே வந்து டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே பார்க்கும்போது அவங்களே வந்து கிட்டத்தட்ட 20%, இங்கே ஒரு 20%, ஒரு 40% ஓட்டு அப்படியே போயிடும். 100%த்துல 40% ஓட்டு இப்படி பிரிஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் இவங்க வந்து வாங்கக்கூடிய ஓட்டுகளை வச்சுதான் வந்து அவங்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயமாகுது. அப்படி இருக்கும் பொழுது டிவிக்கு இப்போ வந்த கட்சி, இந்த கட்சி வந்து இன்னும் எத்தனை பேர் ஓட்டு போட போறாங்க, யாராரு ஓட் பண்ண போறாங்கிற அந்த மனநிலையிலிருந்து ஒரு நிதானமான ஒரு மனநிலையே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்க, அதான் ஃபர்ஸ்ட் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணீங்களா, இப்போ பாதி பேர் வெளியே வந்துக்கிட்டாங்க. பல கட்சிகள்ல இருந்து இருந்தவங்களா வந்து டிவிக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓட்டுகள் வந்து பிரியுது. ஸோ இப்படி இருக்கும்போதே நீ யார் வந்து ஓட் பண்ண போறாங்க என்னதுங்கிற எந்த கான்செப்டுமே தெரியாது. டிவிக்கே வந்து எத்தனாவது இடத்துக்கு வரப்போகுதுன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து சும்மா இவங்கள ஒரு பேப்பரை வந்து வெளியிட்டு டிவிக்கே தான் வந்து முதலிடம் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு அநியாயம் பண்ணுறாங்க இவங்க. இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு, தவறான கருத்து கணிப்புகளை வெளியிட்டு
மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. சரி மக்கள், இந்த ஐபிடிஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேங் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய், தளபதி விஜயோடைய மகன், இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஷியலை வந்து மாற்றிட்டாராமா. அதாவது இந்த சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சஞ்சய் அவர்கள் வந்து தன்னோட நேமுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இன்ஷியல், அதாவது விங்கிற இன்ஷியலை தூக்கிட்டு எஸ்ன்னு மாற்றிட்டு தான் வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. தற்போது அவர் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா விக்கு பதில் எஸ்ன்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராமா. அதே மாதிரி எங்கே கையெழுத்து போட்டாலும் எஸ் ஜேசன் சஞ்சய் அப்படின்னு தான் போகிறாராம, விங்கிறத விட்டுட்டாராமா. எக்ஸாம் எழுத போனால் கூட நான் எஸ்ஸை தான் யூஸ் பண்ணேன், வி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேசன் சஞ்சய் சொன்னதாக ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியாக்களில் பரவிட்டு இருக்கு. இது ரூமரா இல்லை ஒரிஜினலா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு தகவல் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியாகிட்டு இருக்குது. சரி மக்களே, ஜேசன் சஞ்சய் அவர்கள் தன்னோட இன்ஷியலை தூக்கிட்டதா இந்த மாதிரியான ஒரு தகவல் வெளியாகிட்டு இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.